நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். சிவா சாருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் ஏதோ சொல்ல வந்து இப்படி தயங்குறாரு? இந்தாங்க சார். இந்தாங்க. சரிங்க சார். பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வேணுமா? பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வேணுமா? பஞ்சு மிட்டாய். இந்தா. இப்ப சொல்லுங்க சார். ஏய், இப்பதானே கையில வாங்கியிருக்க. முதல்ல சாப்பிடலாம், அப்புறமா சொல்றேன். சாப்பிடு. பஞ்சு மிட்டாய் சூப்பரா இருக்குல்ல? ஆமா சார், எனக்கும் பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அப்படியா சக்தி? அப்போ நம்ம 2 பேருக்குமே ஒரே டேஸ்ட் தான். முட்டையில கூட நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாரு. சரி சரி, சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டாச்சு சார். இப்ப சொல்லுங்க சார். அண்ணே, இவங்க அண்ணி தானே? இவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க, இப்படி தயங்குறீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? என்ன பாப்பா நீ? பார்க்குக்கு வந்தவங்க எல்லாம் லவ்வரா இருப்பாங்கன்னு எப்படி சொல்ற? என்ன பாப்பா சிரிக்கிற? நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கல்ல, அத நினைச்சு சிரிச்சேன். சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, நான் எப்பவும் இந்த பார்க்ல தான் இருப்பேன். இங்க வரவங்கல்ல யாரு உண்மையான லவர்ஸ் யாரு பொய்யான லவர்ஸ்னு நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன். நான் பொய்யானவங்க பக்கத்துல போகவே மாட்டேன், உண்மையானவங்க பக்கத்துல தான் வருவேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். பேர் என்ன பாப்பா? சௌந்தர்யா. உங்க பேர் என்ன? சக்தி. அண்ணே, உங்க பேரு? சிவா. சிவனும் சக்தியும் உங்க 2 பேரோட பேர்லயே இருக்காங்க. உங்க ஜோடி பொருத்தம் கூட செம்மையா இருக்கு. அண்ணி, நான் டாட்டூ நல்லா போடுவேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு பண்ணி விடுறேன், கையை காட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? காட்டுங்க. பாப்பா தான் சொல்லுது இல்ல, கைய காட்டு சக்தி. என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீட்டு. அவ்வளவுதான் அண்ணி. சேர்த்து விரலோட உயிர் கூட கோர்த்து முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன? என்ன பாப்பா எஸ் போட்டிருக்க? ஆமா, சிவாக்கு முத எழுத்து எஸ், அப்புறம் சக்திக்கு முத எழுத்து எஸ். அதனாலதான் எஸ் எஸ்னு போட்டிருக்கேன். என் நெஞ்சம் தீயே
சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நல்லா இருக்கா அண்ணி? சூப்பரா இருக்கு பாப்பா. சூப்பரா இருக்கு பாப்பா. நல்லா இருக்கு. இந்தாம்மா வச்சுக்கோ. அண்ணே, இந்த காசு எதுக்கு தெரியுமா? அனாதை குழந்தைங்க ஆசிரமத்துக்கு. நான் ஸ்கூல் லீவ்ல டைம் இருக்கப்போ இந்த பார்க்குக்கு வருவேன். எனக்கு தெரிஞ்சதை வரைவேன். இந்த காசை அனாதை ஆசிரமத்துக்கு கொடுப்பேன். பாப்பா, நீ இந்த மாதிரி பண்ற உதவிலாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. வரேன்னு வரேன் நீ. பாய். சொல்லுங்க சார். சக்தி, அத்தை கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அத்தை. சிவா, இன்னைக்கு 2:30 மணிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. மணி இப்பவே 2:15 ஆச்சு. நீ இன்னும் அங்க போகலையாமே? பார்க்ல இருக்கேன் அத்தை. என்னது, பார்க்ல இருக்கியா? பார்க்லனா ஜீவா பார்க் தாண்டி வந்துட்டு இருக்கேன் அத்தை. இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் ஆஃபீஸ் போயிடுவேன். எப்பவும் எந்த மீட்டிங்னாலும் ½ அன் ஹவருக்கு முன்னாடியே போயிடுவேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் கேப்ல போறேன். இப்போ போயிட்டு தான் இருக்கேன் அத்தை. ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி அத்தை. இப்பவாவது சொல்லுங்க சார், என்னை எதுக்கு வர சொன்னீங்க? இரு ஒரு நிமிஷம். இந்தா, இதுல என்ன இருக்கு சார்? வாங்கி பாரு. பிடிச்சிருக்கா சக்தி? புடவை நல்லா இருக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் வாங்கிட்டு வந்தீங்க? வேண்டாம் சார். ஏன், நான் உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? அதுக்கு இல்ல சார். சாரி மாலுக்கு போனேன், ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்கோ. இத குடுக்கறதுக்காக தான் வர சொன்னீங்களா சார்? இதை கொடுக்கறதோட இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஆனால் அத்தை ஃபோன் பண்ணிட்டாங்க, அதான் இப்போ உடனே கிளம்பணும். இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன். நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு, நான் வரேன். இங்கே பாருங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும், சரியா? உங்களுக்கு தான் சரியா பண்ணிடணும். ₹500. Take it. 500 ரூபாயா? நீங்க ரொம்ப நல்லவர் சார். Another 500. இவ்வளோ தாராள மனசு உள்ள உங்களை இன்னொரு தடவை பார்க்கணும் சார். சூப்பர் சார், நீங்க கலக்குங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? என் தேவதை மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. என்னோட மனித நேயத்தை பார்த்து என் தேவதை அப்படியே ஓடி வந்து மாமா அப்படின்னு என்ன கட்டி பிடிச்சுக்கணும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். அவளுடைய கவனம் என் பக்கம் திரும்புற மாதிரி உங்களோட நடிப்பு பிரமாதமா இருக்கணும். ஓகே? அதெல்லாம் நம்மளுங்க ரொம்ப பக்காவா பண்ணிடுவாங்க சார். புகழ், உன்னோட சத்தம் என் தேவதையோட கவனம் என் பக்கம் திரும்புற மாதிரி பயங்கரமா இருக்கணும். பார்க்க தானே போறீங்க எப்படி பண்றோன்னு. சூப்பர். கண்ணாடி மாட்டுங்க, செட் பண்ணுங்க.
நானும் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா நானும் உங்க செட்ல சேர்ந்துருவேன். நோ பிளான் ஏ. ஓகே ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டைட்டா பிடிச்சுங்க. அங்கிள் அங்கிள், ஓகே, கண்ணாடி சூப்பர். ஆண்டி பத்திரம் பத்திரம், கையை அங்குவீங்க. சூப்பர். ஓகே சார், பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்கு சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே. கைஸ், அதோ வரா பாருங்க. அவதான் என் தேவதை. அவ மனசுல நான் இடம் பிடிக்கணும். எல்லாரும் என் கையை பிடிச்சிட்டு கண்ணு தெரியாத மாதிரி ரோட கிராஸ் பண்ணும். ஓகே ஓகே, கம் 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 கம். வாங்க, பார்த்து வாங்க, எல்லாம் பார்த்து வாங்கய்யா. பத்திரம் பத்திரம், பயப்படாதீங்க, நிதானமா வாங்க, நான் இருக்கேன்ல. எல்லாரும் பார்த்து வாங்க. கேர்ஃபுல் கேர்ஃபுல். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. என்னடா என்ன பாக்குறா? இல்லை சார், பார்க்கல சார். பார்க்கலையா? பார்க்கல. வாங்க வாங்க, நிதானமா வாங்க.